சிலைக்கு பாத்தீங்கன்னா 5 இன்ச்ல இருந்து 3 அடி வரைக்கும் மண் சிலைக்கு இருக்கு. நம்ம கிட்ட போறது வாகனத்து மேல இருக்க விநாயகர் நல்லா மூவ் ஆகும். இப்போ டபுள் சிங்கம் இருக்கு. இது வந்து சோபா செட். சோபாலயே நல்லா இது ஒரு பாக்குறதுக்கு 10 அடி பீஸ். உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்க நாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் பேப்பர் சிலைன்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்கு. ஹலோ गाइस, வெல்கம் டு குரல் 360. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம கோயம்புத்தூர் இடிகார இந்த பக்கம் வந்துட்டு இருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷெட் வச்சு விநாயகர் எல்லாம் ஃபுல்லா வச்சுட்டு இருந்தாங்க. ஃபுல்லா ஒயிட் கலரா தான் இருக்கு, என்னன்னு தெரியல. பட் விநாயகர் சேர்த்து கிட்ட வரப்போது மட்டும் நல்லா தெரியுது. சரி, அதான் இந்த பக்கம் வந்தோம், என்னென்னு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோட ரேட்டுலாம் என்ன நமக்கு தெரியாது. பெயிண்ட் ஒன்று அடிக்காமல் வச்சுருக்காங்க, என்ன எது நமக்கு தெரில. அந்த அண்ணன் வந்து அங்கே நின்றுருக்காரு, ஏதோ பார்த்துட்ருக்காரு. நம்ம அவர்கிட்ட கேட்டது மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரி தம்பி எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன எதுன்னு நம்மகிட்ட அவர் கேட்போம். எப்போனா பெயிண்ட் அடிப்பீங்க, எப்போ இதெல்லாம் சேல்ஸுக்கு வரும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். வாங்க. எல்லா சிலையுமே ஒயிட்டாவே இருக்கு, என்னன்னா விஷயம் இது வந்து இல்ல ஜி, இப்பதான் நம்ம சரக்குலாம் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆச்சு சரக்குலாம் வந்து. இதெல்லாம் இப்போதான் அசம்பிள் பண்ணிருக்கோம். இங்கதான் கொண்டு நல்லா ஃபுல்லா அசம்பிள் பண்ணிருக்கோம். இதான் குடோனுங்களா? ஆமா, இதான் நம்ம குடோனு. இப்போதான் சிலைகளை அசம்பிள் பண்ணிருக்கோம். இனி வந்து ஒரு 10 டேஸ்ல இனி பெயிண்டர் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்லா கலர் பண்றோம். ஃபுல்லா கலர். ஆமா, நம்ம கரெக்டா ஷாப்போட லொகேஷன் எங்கனா இருக்கு? துடிலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கோயில்பாளையம் போற ரோடு. இடிகார கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி. இது நீங்க துடிலூர்ல இருந்து வரலாம், இல்ல என்ஜின்ஜியோ காலனி கேட்டுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து நீங்க கோயில்பாளையம் போற ரோடு. அது இடிகார கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி வரலாம். நம்ம எத்தனை வருஷமா அந்த விநாயகர் சிலை பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சின்ன சிலைக்கு மண் சிலைக்கு பண்றோம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷமா நம்ம பண்ணிட்டு 4 வருஷம் பெரிய சிலை. ஆமா. எவ்வளவு சிலை, எவ்வளவு ஹைட் வரைக்கும் நம்ம சிலை இருக்கு? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சின்ன சிலைக்கு பாத்தீங்கன்னா 5 இன்ச்ல இருந்து 3 அடி வரைக்கும் மண் சிலைக்கு இருக்கு. பேப்பர் சிலைக்குன்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து 10 அடி வரைக்கும் இருக்கு. ஏன்னா 10 அடி வரைக்கும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஏன் அது இல்ல அதிக வச்சு ஹைட் வைக்க வேண்டாம்ன்றாங்க. ஆமா, வைக்க கூடாது. அதனால நம்ம 10 அடி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம மட்டும் தான் இந்த ஒயிட் சிலை, எல்லார்ட்டும் இந்த மாதிரி ஒயிட் சிலை இருக்கு. எல்லாரும் ஒயிட்டா தான் எடுத்து. ஆமா, ஆரம்பத்துல எல்லாமே உங்களுக்கு ஒயிட் சிலை தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் போகும். நம்மளும் இப்போ அதே ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்ல பெயிண்டிங் போயிடும். நாமலாம் என்ன நினைச்சிட்டோம்னா வாங்கும் போதே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க கஸ்டமர் வாங்கும்போது பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவோம். நம்ம வாங்கும்போது நம்ம எடுக்கும்போது ஒயிட் பீஸா தான் நாங்க கொண்டு வருவோம். அப்படி நான் நினைக்கலண்ணா. நீங்க இப்போ பீஸ் எடுத்துருப்பீங்களா? எங்க எடுத்தீங்க பீஸ் நீங்க? நம்ம வெளியூர்ல இருந்து எடுக்கலாம். ஆமா, நாங்க என்ன நினைச்சோம்னா வெளியூர்ல இருந்து எடுக்கும் போதே அவங்க பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம். இல்ல, அப்படிலாம் கொண்டு வர முடியாது. அப்படிலாம் கொண்டு வர ரூல்ஸ் இதுவும் கிடையாது. கொண்டு வந்தா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஒரு சிலையோட பிரைஸ் ரொம்ப ஜாஸ்தியா போகும். நம்ம மொத்தமா எடுக்கிறோம், இங்க வந்து அசம்பிள் பண்றோம், எல்லாமே பண்றோம். நம்ம இந்த பெயிண்ட் பண்றதுன்னா அது என்ன மாதிரி பெயிண்ட்? டோட்டலா வாட்டர் கலருங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ண சொல்றாங்க நாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்க பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு பேப்பர்ல செய்யற பீஸ் இதெல்லாமே. அப்படிங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மரவள்ளி கிழங்குன்றீங்க? மரவள்ளி கிழங்கு மாவு. மரவள்ளி கிழங்கு மாவு பேப்பர் இதுல செய்யற விநாயகர் சிலைக்கு தான் இது. உங்களுக்கு 3 அடியில இருந்து 10 அடி வரைக்கும். இதுக்கு அதாவது வெளியே 15 அடி வரைக்கும் செய்வாங்க. எத்தனை அடி போனாலும் அந்த மெட்டீரியல் தான் நம்ம செய்யறாங்க. ஏன் அது மரவள்ளி கிழங்கு பேப்பர் எதனால? மத்த சிலை உங்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்படையாது. பிளாஸ்டர் பெரிஸ் போயிட்டீங்கன்னா உங்களால தண்ணியில அவ்வளவு சீக்கிரம் கரையாது. இதுனா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு மாவுன்றனால உங்களுக்கு தண்ணியில கரையும் போது மீனலுக்கு ஃபுட்டா மாறிடும். அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது. அதனால பேப்பரும் மரவள்ளி கிழங்கு. ஆமா, சின்ன சிலைங்கெல்லாம் வந்து அதுக்கும் நம்ம தனியா பெயிண்ட் பண்றோம். கண்டிப்பா தான். நம்ம 3 அடி சிலையில இருந்து நம்ம பெயிண்ட் பண்றோம். 3 அடி சிலையில இருந்து 10 அடி வரைக்கும் நம்ம ஃபுல்லா பெயிண்டிங் பண்றோம். ஓகேண்ணா. ஆமா, இப்போ இந்த மாதிரி இந்த மயில் மேல உட்கார்ந்து சிங்கத்து மேல உட்கார்ந்து எல்லா சிலையுமே நம்ம கிட்ட இருக்கு. எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. எல்லா மாடலுமே நம்ம கிட்ட இருக்கு. இந்த வருஷம் என்ன ரீசெண்டா புது கலெக்ஷன் என்ன வந்திருக்குங்களா? புது கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு ஜி, நிறைய வந்திருக்குங்க. இப்போ டபுள் சிங்கம் இருக்கு. இது வந்து சோபா செட்டு. சோபாலயே நல்லா இது ஒரு பாக்குறதுக்கு 10 அடி பீஸ். உங்களுக்கு நல்லா பிராடா இருக்கும். தலையே நல்லா பெரிய தலையா வரும். ஆமா, உங்களுக்கு 10 அடி மாதிரி தெரியாது ஆக்சுவலா. ஆனா இது செலவு 10 அடி தான். 10 அடி தான். இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ இதுதான் அதிகமா கேட்பாங்கன்னா அது எது கேட்பாங்க? போன வருஷம் நீங்க வித்துருப்பீங்களே. ஆமா, இப்போ இதுதான் அதிகமா நம்ம கிட்ட போறது வாகனத்து மேல இருக்க விநாயகர் நல்லா மூவ் ஆகும். ஆமா, இண்டிவிஜுவலா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்றத தாண்டி ஒரு ஷோபா செட்டோட பக்கத்துல வாகனங்கள் சிங்கம், அன்னம், மயில் மாதிரி நிறைய அது மூவ் ஆகும் நிறையாவே. ஓகே. இந்த அது ஒரு சில நம்ம வீடியோலாம் பார்ப்போம் வாட்ஸ்அப்ல, விநாயகர் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, பைக் ஓட்டுற மாதிரி, அது மாதிரிலாம் நம்ம கிட்ட என்ன இருக்கீங்களா? இல்ல, அது மாதிரி இந்த அதெல்லாம் அவுட் ஆஃப் அது முடிஞ்சு. அது மாதிரி அளவுக்கு நார்மலா எப்பவுமே ரெகுலரா மூவ் ஆகிற பீஸ் நம்ம கிட்ட கொண்டு வரோம். ஓகே. நம்ம கிட்ட வந்து சிலையை புக் பண்றாங்க அப்படின்னா எப்படி புக் பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா வரலாம். நம்ம கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து சிலைகளை பார்த்து புக் பண்ணலாம். இல்ல ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டு வந்து புக் பண்ணலாம். அட்வான்ஸ் என்ன தரணுங்களா? கண்டிப்பா அட்வான்ஸ் வந்து நீங்க சிலையை எவ்வளவு பண்றீங்களோ அதுல ஒரு கொஞ்சம் பாதி அமௌண்ட் பக்கம் நீங்க அட்வான்ஸ் பண்றோம். பெயிண்ட் எப்போ முடிப்பீங்க அடிச்சு? பெயிண்ட் நீ 1 வீக்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுல இருந்து ஒரு 10 டேஸ் ஆகுங்க. 10 டேஸ்ல பெயிண்டிங் முடிஞ்சிரும். ஓகே. அப்போ நமக்கு அப்ப திரும்ப ஒரு வீடியோ கொடுத்துருங்க. அப்போ வந்து கண்டிப்பா அப்ப பெயிண்ட் பண்ணிட்டு பிறகு நம்ம மோடி வீடியோ போட்டாதான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பனா ஒயிட் கலரா இருக்கும்போது யாருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு விநாயகர் ஒயிட் கலரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பீஸ் வந்து எந்த பீஸ் எதுன்னு தெரியாது. உங்களுக்கு டோட்டலா பெயிண்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸோட அந்த
யூனிக்காவும் தெரியும், லட்சணமாவும் தெரியும். அதான் பெயிண்டிங் பண்ணாதான் எல்லாமே இதா இருக்கும். இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு ஒயிட் பீஸா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்பனா இந்த மந்த் எண்ட்ல முடிஞ்சிடும் கன்ஃபார்ம். கண்டிப்பா கண்டிப்பா. 10 டேஸ்ல பெயிண்ட் முடிஞ்சினா கண்டிப்பா. அப்புறம் விநாயகர்லாம் பார்க்கவே பலபலன்னு நல்லா மோஸ்ட்லி பயங்கரம். ஆமா ஆமா ஆமா. ஓகே நம்ம வந்து சிலையை புக் பண்றோம் அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணி புக் நேர்ல வர மாதிரினா கரெக்டா நம்ம கோயம்புத்தூர்ல துடியலூர்ல இருந்து வரணும். துடியலூர்ல இருந்து கோயில்பாளையம் போற ரோடு இடிகரை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி. நீங்க என்ஜினியர் காலனி பெருநாய்க்குமலை சைடு இருந்து வரீங்க அப்படின்னா என்ஜினியர் காலனி கேட் அங்க இருந்து நீங்க ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் கட் பண்ணி உள்ள வந்தீங்கனாலும் இடிகரை போற ரோடு, கோயில்பாளையம் போற ரோடு. இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க இப்போ செலவு வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? கண்டிப்பா கால் பண்ணிட்டு வரலாம். நம்ம இங்க இருந்து டோர் டெலிவரி பண்ண முடியாது, அவங்க வந்து வண்டி வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபோன் பண்ணி இந்த சிலையை எடுத்து வைங்க புக் பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க வண்டி அனுப்பிச்சாங்கன்னா நம்ம இங்க இருந்து நீட்டா ஏத்தி மட்டும் விட்டுறலாம். ஓகே गाइस, பாத்தீங்கன்னா அண்ணன்கிட்ட கேட்டோம், அவர் சொன்னாரு இந்த மாதிரி சிலைலாம் நம்ம ஒயிட்டா தான் எடுப்போம், பட் பெயிண்ட் பண்ணி எப்படி ஒரு 10 டேஸ் ஒரு 11 டேஸ் மேலே ஆகும் அப்படி சொல்லிட்டாரு. உங்களுக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் வேணும் அப்படின்னா இல்லை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இப்போ இந்த நம்பர் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுங்க, இல்லை உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சிலை எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா போன டைம் வந்து நான் வேறு ஒரு ஷாப்பில் வீடியோ போடும்போது அந்த சிலை வந்து சீக்கிரமாக அந்த ஸ்டாக் இல்லை முடிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் எனக்கே கால் பண்ணியிருந்தாங்க. என் இன்ஸ்டா ஐடி நீங்கள் பேசி கொடுங்க சிலை வாங்கித்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த டைம் வந்து இந்த வீடியோ முன்னாடியே போட்டிருக்கேன். உங்களுக்கு சிலை வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 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 குறிப்பிட்ட பேமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுக்கிங்களா இந்த சிலையை வந்து உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒயிட் சிலை இருக்குது, ஆனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 10 டேஸ் ஆகும். இந்த மந்த் எண்டில் வந்து நமக்கு வந்து இவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு. நான் அதையும் உங்களுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். மறக்காமல் குரல் திருச்சியை ஃபாலோ பண்ணிங்க அண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க.